சூர்யா அவர்களோட மாமன் திரைப்படம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவலும் ஒரு பக்கம் நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு படங்கள்ல எது பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுவரை ரெண்டு படங்களும் எவ்வளவு டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். ஸோ அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பக்கம் சொல்லவே தேவையில்ல, ஒவ்வொரு நாளுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தொடரும். ஒரு பக்கம் ஹிட் தேர்ட் கேஸ் ரைடு 2 எல்லா படத்தோட வசூலையும் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இதுவரையும் 2025ல அதிக வசூல் பண்ண டாப் 5 திரைப்படங்கள், அதுல எந்தெந்த படங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் இப்ப இந்த 8வது பார்ட் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, இதோட முதல் 3 பாகம் எவ்வளவு பட்ஜெட், இந்தியாவில் எவ்வளவு கலெக்ஷன், உலகம் முழுக்க எவ்வளவு கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோலாம் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் நேற்று ஃப்ரேமாக வச்சிருந்தேன். இதை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. மலை மேலே நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு 4 பேர் நமாஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அதுதான் ஃப்ரேமு. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் முதல் பாகம். ஸோ விஸ்வரூபம்ல துப்பாக்கியர்கள் தோழில அப்படிங்கிற அந்த பாட்டில் வரக்கூடியது தான். அதாவது நம்ம கமல் சார் வந்து அங்கே போய் அவங்க தீவிரவாதி கூட இருந்த ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பார்ல, அந்த சீக்வன்ஸ் அது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கண்ணன் மாஸ், பரத்குமார், ஹரிஹரன், PS, சந்தோஷ், முகமது பிலால். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் டே 6 இந்த படம் நேற்று எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,88,00,000. ஸோ டோட்டலாக 32,85,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். டோட்டலாக உலகம் முழுக்க $110.8 மில்லியன் கிட்டத்தட்ட 950 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் நேற்று இந்த படம் இந்தியாவில் 5,38,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் இந்த 4 நாளில் 55,56,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன். $300 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ரைடு 2 இந்த படத்தோட டே 20 இந்தியாவில் வந்து 2,18,00,000, உலகம் முழுக்க 2,59,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 180,56,00,000, உலகம் முழுக்க 206,24,00,000 தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ ஃபைனலாக வரப்போகுது அப்படிங்கிறத. ஹிட் தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 20 ஆந்திரா தெலுங்கானால 16,00,000, உலகம் முழுக்க 27,00,000. டோட்டலா 123,87,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலா 20 நாள்ல. ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற படம் டே 12 ஆந்திரா தெலுங்கானால 69,00,000, உலகம் முழுக்க 83,00,000. டோட்டலா 19,90,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 29,24,00,000 இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 12 நாள்ல. நல்ல வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த படத்தோட டே 12 கேரளால 95,00,000, உலகம் முழுக்க 1,24,00,000. கேரளால 13,49,00,000, உலகம் முழுக்க 17,30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி கிட்ட ஓவர்சீஸ்ல மட்டுமே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன். படக்களம் இந்த படத்தோட டே 13 கேரளால 80,00,000, உலகம் முழுக்க 84,00,000. டோட்டலா இந்த படம் வந்து 11,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே வசூல் ரீதியா வெற்றி. தொடரும் நேற்று 26வது நாள் வசூல் கேரளால 88,00,000, உலகம் முழுக்க 1,21,00,000. ஸோ டோட்டலா கேரளால 113,27,00,000, உலகம் முழுக்க 228,05,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 26 நாள்ல. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் நேற்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. 83,00,000 தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17,00,000, ஓவர்சீஸ்ல 15,00,000, உலகம் முழுக்க 1,15,00,000 நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு 20வது நாள். ஸோ டோட்டலா இந்த படம் 53,24,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,83,00,000, ஓவர்சீஸ்ல 14,47,00,000, உலகம் முழுக்க 74,54,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம 80 கோடி வருமானு டவுட் பட்டோம், 80 கோடிலாம் வந்துடும் போல. நல்ல கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்புறம் 11 அப்படிங்கிற படம் டே 5 தமிழ்நாட்டில் 24,00,000, உலகம் முழுக்க 30,00,000. ஒவ்வொரு நாளும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அது ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு, அதுதான் உண்மை. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலா 98,00,000, உலகம் முழுக்க 1,76,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். இந்த படம் கண்டிப்பா ஒரு 6 கோடி வசூல் பண்ணணும். குறைஞ்சது இந்த படம் ஒரு 5 கோடியாவது வசூல் பண்ணணும், ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் வரதுக்கு. ஆனா படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கலெக்ஷன் வரல.
ஏன்னா இந்த படம் நிறைய பேர் நம்ம சேனல்ல நீங்க சொல்லிதான் ப்ரோ 11 ஒரு படம் இருக்குதுங்கிறதே தெரியுதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. ஏன்னா எனக்கே படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் இந்த படம் கலெக்ஷன் சொல்ல போகும்போது தான் நிறைய டேட்டாக்கு வரும்போது தான் 11 ஒரு படம் இருக்கா அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல படத்தை எடுக்கும் போது கான்ஃபிடென்ட்டா இன்னும் நல்ல செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணலாம். அப்புறம் மாமன் திரைப்படத்தோட டே 5 நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன், அதாவது டே 4 டே 5 இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 2,40,00,000, உலகம் முழுக்க 2,63,00,000. ஸோ டோட்டலா 13,10,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 15,09,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 10 கோடி பட்ஜெட் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 90% மேல இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 95% வைங்களேன். ஸோ அந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு, நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 1,19,00,000, கர்நாடகாவில் 15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,00,000, ஓவர்சீஸ்ல 17,00,000, உலகம் முழுக்க 1,58,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 5. ஸோ டோட்டலா 12,11,00,000 தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 1,16,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 51,00,000, ஓவர்சீஸ்ல 1,87,00,000, உலகம் முழுக்க 15,65,00,000. ஸோ இது ரெண்டுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா மாமன் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவலை விட. ஸோ கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு மாமன் தான் லீடிங்ல இருக்கு. ஃபியூச்சர்லயும் அதுதான் லீடிங்ல போக போகுது. ஸோ மேபி இன்னைக்கு கலெக்ஷனை எடுத்து பார்க்கும்போது, இன்னைக்கு கலெக்ஷன் வந்து நாளைக்கு நான் வசூல் சொல்லும் போது கண்டிப்பா மாமன் தமிழ்நாடு கலெக்ஷன்லயும் சரி, வேர்ல்டு வைடு கலெக்ஷன்லயும் சரி லீடிங்ல தான் இருக்க போகுது. அது நம்பரை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஸோ ரெண்டு படமுமே நல்ல வசூல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா மாமன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சூப்பர் வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் தமிழ்நாட்டில் இதுவரையும் வசூல் பண்ணதுல 2025 அதிக வசூல் பண்ணதுல டாப் 5 இதுல முதலிடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து குட் பேட் அக்லி 154,59,00,000. விடாமுயற்சி 2வது இடம் 85,63,00,000. டிராகன் 80,95,00,000 3வது இடம். 4வது இடம் மதகஜராஜா 55,74,00,000. டூரிஸ்ட் ஃபேமிலி 5வது இடத்தை பிடிச்சிருக்கு 20 நாள்ல 53,24,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் 2025 பொறுத்த வரையும் டாப் 5 தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள்ல அந்த மதகஜராஜாவை லீடிங் பண்ணி போயிடும் மேல. ஸோ 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு, பார்ப்போம். ஃபைனல் கலெக்ஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளவு எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம மாமன் அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த 2 படங்களை எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் படத்தோட வசூலை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். முதல் 3 பார்ட்டு அதுல 1996 தான் முதல் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. பட்ஜெட் $80 மில்லியன். அப்பவே இவ்வளவு பெரிய பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். யூஎஸ்ஏல மட்டுமே $180 மில்லியன். இந்தியாவில 2 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் $457.7 மில்லியன் கலெக்ட் பண்ணி சரியான வசூலை வாரி வச்சு பெரிய பிளாக் பஸ்டராகவே அமைஞ்சுது. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் 2 2000 ரிலீஸ் ஆச்சு. பட்ஜெட் $125 மில்லியன். யூஎஸ்ஏல மட்டும் $215 மில்லியன். இந்தியாவில் 7 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் $546.4 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணி இந்த படமே வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் 3 2006 6 வருஷம் கழிச்சு வந்தது. $150 மில்லியன். என்னங்க அப்பவே இவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. யூஎஸ்ஏல $134 மில்லியனும், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $263 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில 10 கோடி. ஸோ இந்த 3 பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வசூல் ரீதியா கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறது இந்த 3வது பார்ட்டு தான். $397 மில்லியன். ஆனா இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம் தான். ஸோ அடுத்ததா இந்த 4வது பார்ட்டு, 5வது பார்ட்டு, 8வது பார்ட்டு வரையும் நம்ம பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல. ஸோ இந்த மிஷன் இம்பாசிபிள் இந்த பிரான்ச்சைஸ் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.